ஒரு குட்டி கதை கேட்கலாமா? ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு கொடூரமான சிங்கம் ஒண்ணு இருந்துச்சாம். அது தன்னோட தேவைக்கு அதிகமா நிறைய மிருகங்களை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். அதை நினைச்சு ரொம்ப கவலையோட இருந்த மத்த மிருகங்கள் ஒரு நாள் சிங்கத்தை போய் பார்க்கலான்னு முடிவு செஞ்சாங்களாம். எல்லா மிருகங்களையும் பார்த்த சிங்கம், என்ன எல்லாரும் ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ உடனே ஒரு மான் சொல்லுச்சான், சிங்கமே, நீங்க வேட்டையாடி சாப்பிடுறது இயற்கை தான். ஆனா நீங்க அளவுக்கு அதிகமா இப்படி எல்லா மிருகங்களையும் வேட்டையாடுனீங்கன்னா கொஞ்ச நாள்ல உங்களுக்கு சாப்பிட மிருகமே இல்லாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிச்சான். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சிங்கம் கேட்டதும் அந்த மான் சொல்லிச்சான், இனிமே தினமும் உங்களோட குகைக்கு நாங்க ஒரு மிருகத்தை அனுப்பி வைக்கிறோம். நீங்க இனிமே வேட்டையாடவே வேண்டாம், தினமும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கமும் அதுக்கு ஒத்துக்குச்சான். ஆனா ஒரு நாள் ஒரு மிருகம் வர தவறுனா கூட எல்லாரையும் மொத்தமா சாப்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் வார்னிங் கொடுத்துச்சான். அன்னையில இருந்து தினமும் ஒவ்வொரு மிருகமா சிங்கத்தோட குகைக்கு போனாங்களாம். சிங்கமும் வேட்டையாடாம சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சான். ஒரு நாள் சிங்கம் ரொம்ப பசியோட இருந்துச்சான். அன்னைக்கு அதுக்கு வரக்கூடிய ஒரு சின்ன முயல் குட்டியா. அந்த முயல் குட்டி ரொம்ப அழகு மட்டும் இல்ல, ரொம்ப அறிவோடவும் இருந்துச்சான். தான் உயிரை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு அந்த முயல் குட்டி முடிவு பண்ணி வச்சிருந்ததாம். அதனால சிங்கத்துக்கிட்ட அது அன்னைக்கு கொஞ்சம் லேட்டா போச்சான். ரொம்ப பசியில இருந்த சிங்கத்துக்கு சின்ன முயல் குட்டி அதுவும் தாமதமா வந்தது ரொம்பவே கோபத்தை உண்டாக்குச்சான். ஆனா அந்த முயல் குட்டி சிங்கத்துக்கிட்ட பொறுமையா சொல்லிச்சான், சிங்கமே, உங்களுக்காக 6 முயல் குட்டியை தான் இன்னைக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா வர வழியில இன்னொரு சிங்கம் அதுல 5 முயல் குட்டிய முழுங்கிடுச்சு. நான் எப்படியோ தப்பிச்சு உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த சிங்கம் இன்னொரு சிங்கம் எடுக்க இடத்துக்கு தன்னை கூட்டிட்டு போ சொல்லி முயல் கிட்ட சொல்லிச்சான். முயலும் சிங்கத்தை ஒரு ஆழமான கிணறு கிட்ட கூட்டிட்டு போச்சான். அந்த கிணத்துக்குள்ளதான் இன்னொரு சிங்கம் இருக்குன்னு முயல் சொன்னதை நம்பி இந்த சிங்கம் கிணத்துல எட்டி பார்த்ததும் அதோட ரிஃப்ளெக்ஷனே அந்த தண்ணியில தெரிஞ்சிச்சான். உடனே சிங்கம் உள்ள இன்னொரு மிருகம் இருக்குன்னு நம்பி அதை கொல்றதுக்காக தண்ணியில குதிச்சிருச்சான். தண்ணி நிறைய இருந்ததால சிங்கம் முழுகிடுச்சான். அந்த அழகான முயல் தன்னோட உயிரை மட்டும் இல்லாம எல்லா மிருகங்களோட உயிரையும் சேர்த்து காப்பாத்திருச்சான். சமயோஜித புத்தியும் தைரியமும் நம்பிக்கையும் இருந்தா போதுங்க, வாழ்க்கையில எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். தேங்க்யூ.